நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் பாலு. இப்போது நான் குழந்தைகளோட திருஷ்டி எடுக்கிறது எப்படி என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆண்களுக்கு திருஷ்டி எப்படிலாம் வரும், அதை எப்படி எடுக்கலாம்ங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்கிறோம். இப்போ ஆண்கள் ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கிறவங்க ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட உடை அலங்காரத்தை கண்டு திருஷ்டி படும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க உங்களோட ஆண்களோட திறமையை கண்டு கண் திருஷ்டி ஏற்படுவது உண்டு. சிலர் வலிமையான உடல் கட்டு, நல்ல ஷேப்பு, பாடி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அந்த உடல் கட்டை கண்டு கூட திருஷ்டி வரும். அதே மாதிரி பதவி உயர்வு, அதை கண்டு கூட திருஷ்டி வரும். இந்தந்த காரணத்துலலாம் ஆண்களுக்கு அடிக்கடி திருஷ்டி பாதிக்கப்படக்கூடிய திருஷ்டியால் இவங்க பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். இப்போது அலங்கார உடை நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்களே, அதை பார்த்து திருஷ்டி வரதா இருந்தால், அந்த திருஷ்டி உண்டாயிருந்தால் அந்த உடையில் கரை உங்களுக்கு தெரியாமலே கரை படிந்து காணப்படும். நம்பர் 1. அல்லது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு அதில் பற்றுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அல்லது அந்த உடை அணிந்தவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்தால் அப்போ திருஷ்டி பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த திருஷ்டியை எப்படி எடுக்கிறது? இப்போ உடை அலங்காரம் மூலம் திருஷ்டி பட்டவங்களை என்னென்னா, அவங்க திருஷ்டி பட்டிருந்ததுன்னா அவங்கள வீட்டில் பின்பக்கம் வடக்கு பக்கம் பார்த்து உட்கார வைக்கணும். வடக்கு முகமாக பார்த்து நிற்க வைக்கணும். நிற்க வச்சுட்டு படிகாரத்தை கொண்டு தலை முதல் கால் வரை அதை தடவணும். அடுத்தால தலை பக்கத்தில் முகத்தில் இடதுலேருந்து வலது பக்கம் 3 தடவை, வலதுலேருந்து இடது பக்கம் 3 தடவை, அந்த மாதிரி அந்த படிகாரத்தை கொண்டு சுற்றிடுச்சு. அதை எப்படின்னா எரியுத நெருப்பில் போட்டுடணும். இந்த எரியுத நெருப்பில் போடும்போது காலையில் அந்த அடுப்பில் அந்த எரிய நெருப்பில் போட்டதை பார்த்தோம்னா அது அந்த படிகாரம் பொங்கி போய் மனித போல் மனிதனோட உருவத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ திருஷ்டி பயங்கரமாக இருக்குன்னு. அதை எடுத்து ஒரு செம்பு நீரில் கலக்கி, செம்பு நீரை அந்த திருஷ்டி பிடிச்சவங்களோட தலையை மீண்டும் இடதுலேருந்து வலது பக்கமாக 3 தடவை, வலதுலேருந்து இடது பக்கமாக 3 தடவை சுற்றி ஓடுத தண்ணிலையோ எதுலேயோ அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டா அவங்களோட திருஷ்டி அதாவது உடை அலங்காரத்தை பார்த்து படக்கூடிய கண் திருஷ்டி விலகிவிடும். 2வது, அவங்களோட திறமையை பார்த்து கண் திருஷ்டி படுது இல்லையா, அது திருஷ்டி எப்படின்னா, திருஷ்டி பட்டுக்கிடுச்சுன்னா அவங்களோட திறமை குறையாயிரும், சுறுசுறுப்பு கம்மியாயிரும். அது நிச்சயம் எதையோ பறி கொடுத்தது மாதிரியே ஒரு ஃபீலிங், முகமே மாறி போய் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, கடுகு, படிகாரம்னு சொன்னோம் இல்லையா, படிகாரம், கல் உப்பு, இந்த 3ஐயும் ஒரு வரட்டியில் எடுத்து கொடுங்க. இன்னொரு வரட்டியை வச்சு அதை மூடி, அதை நூலால் அதை மூடி சுற்றி கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு அந்த திருஷ்டி பட்டவரை தெற்க பார்த்து, ஆல்ரெடி நான் சொன்னது வடக்க பார்த்து, இதை தெற்கு பார்த்து நிற்க வச்சு அவங்கள அந்த வரட்டியை வச்சு தலை முதல் கால் முறை மேலேருந்து கீழே வரைக்கும் இழுக்கணும். முகத்தில் இடதுலேருந்து வலது பக்கமாக 3 தடவை, வலதுலேருந்து இடது புறமாக 3 தடவை சுற்றிட்டு அந்த வரட்டி மேலே அவங்கள 3 தடவை துப்ப சொல்லணும். அது அடுத்தால எப்படின்னா, ஒரு கற்பூரத்தை எடுத்து அதே தலையிலேருந்து கால் தடவை ஒரு தடவையும், முகத்தில் இடதுலேருந்து வலது புறை 3 தடவை, வலத்துலேருந்து இடது தடவை 3 தடவை, வலத்துலேருந்து இடப்புறம் 3 தடவையும் சுற்றி அதை ஏற்கனவே அந்த வரட்டி இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு வெளியே கொண்டு வச்சு அதை நெருப்பு பற்ற வச்சுருங்க கற்பூரத்தில். அப்போது அது எரிஞ்சிரும் இல்லையா, அதன் மேலே தண்ணி தெளிச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இது அந்த திறமை குறைவுக்கு உண்டான திருஷ்டி பரிகாரம் இது. நண்பர்களே, அடுத்த எபிசோடில் வேறு சில திருஷ்டிகளை பற்றி சொல்கிறேன்.